ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான அதே மாதிரி ரொம்பவும் சிம்பிளாக செய்கிற மாதிரி ஹைட்ராபாடி சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் ஈஸியாக செய்கிற மாதிரி டேஸ்டான இந்த ஹைட்ராபாடி சிக்கன் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதுலேயே 1 கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், 1 கையளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம், 1/2 கப் தயிரை சேர்த்துக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் 1/2 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் இந்த குவான்டிட்டியில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம பெப்பர் பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீன் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்ச க்ரீன் பேஸ்ட்டை நம்ம சிக்கனோடவே சேர்த்துக்கலாம். சிக்கனில் சேர்த்துட்டு இதோடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். 1 லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு முழு லெமனையுமே நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டேங்க. ஃபுல்லாக சிக்கனில் நம்ம கோட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே நம்ம சிக்கனோட நல்லா கலந்து வர மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி மேரினேட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுறேன். நீங்கள் முடிஞ்சால் 1 மணி நேரம் கூட வைக்கலாம், இல்லை ஒரு ½ டே கூட வைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா ஊறி மேரினேட் ஆகி கிடைக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க. இப்போ நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுட்டேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு குக்கர்லேயே க்ரீன் சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா கடாயில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமிங்கில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயமே சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துட்டேங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் பெப்பர் பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நான் விட்டுருந்தேன். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோடவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுல்லையே ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம சிக்கனை 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. நல்லா சூப்பராக நம்மளோட ஹைட்ராபாடி க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு கிரேவி இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது. நீங்கள் சாதத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அப்படியே விட்டுறலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சர்வ் பண்ணுறனால இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே குக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காயிடும். ஒரு 10 நிமிஷம் போலவே நான் அப்படியே குக் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்ம சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக நம்மளோட ஹைட்ராபாடி க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான். நான் இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டேன். கடைசியாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஹைட்ராபாடி கிரீன் சிக்கன் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இதில் வந்து அதிகமாக புதினா மல்லி எல்லாம் சேர்த்து செய்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் அதிகமாக சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஹைட்ராபாடி கிரீன் சிக்கனை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியோடவும் பரோட்டா நானோட வச்சு சாப்பிடவும், புலாவ் வெரைட்டிஸோட தொட்டு சாப்பிட்றக்கும், சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹைட்ராபாடி கிரீன் சிக்கனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.